சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழுக்கு ரெட்டை குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கிற விஷயம் பார்த்தா தெரிய போகுது. தமிழ் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வழக்கம் போல செக்அப் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. மலரும் அப்பத்தாவும் பார்த்தா கோயிலுக்கு போயிருக்காங்க. இங்க அவுட் ஹவுஸ்க்கு மோகனா வராங்க. தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கூப்பிடவும், அத்தை வாங்கத்த உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னத்த என்ன கையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இது முருங்கைக்கீரை சூப்பு தமிழ், வீட்டுல பண்ணேன், நான் மாமாக்காக பண்ணேன், அப்போ ஞாபகம் வந்துச்சு, மாசமா இருக்க நேரத்துலலாம் இந்த மாதிரி சூப்பெல்லாம் குடிக்கணும்னு சொல்லுவாங்க, அதனாலதான் உனக்கு எடுத்துட்டு வந்தேன், இந்தா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லல, இதுக்காகத்த இம்பிட்டு தூரம் வந்தீங்க, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே இங்க வரப்போறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஐயோ பரவாயில்ல தமிழ், உனக்கு எதுக்கு சிரமம், இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கொடுக்கவும், தமிழும் பார்த்தா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கையில பார்த்தா பேக் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, எங்கே தமிழ் எங்கே கிளம்பிட்ட நிக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், இல்லத்த வழக்கம் போலதான் செக்கப் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், செக்கப்கா போற, தனியாவா போற அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், ஆமாத்த போன தடவை தான் அம்மாவும் அம்மாச்சியும் வந்தாங்க, இந்த தடவை சும்மா வழக்கம் போல இருக்கிற செக்கப் தானே, தடவை ஸ்கேனுன்றதுனால அவங்க 2 பேரும் வந்தாங்க, இது வழக்கம் போல இருக்கிற செக்கப் தான், அதனால நானே தனியா ஆட்டோல போய்க்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இரு தமிழ் நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும், இல்லத்த உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், தடவை நடந்தது வேணா பொய்யா இருக்கலாம், இப்ப நீதான் உண்மையே மாசமா இருக்கீல, இந்த வீட்டு வாரிசை எனக்கும் பார்க்கன்னு ஆசை இருக்காதா, நம்ம 2 பேருமே போவோம், இரு தமிழ் நான் போயிட்டு இருப்ப கார் எடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும், சரித்த அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், கருப்பும் பார்த்தா வண்டி எடுக்கிறாரு. மோகனாவும் தமிழும் பார்த்தா கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே மகப்பேறு மருத்துவரை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்டரை பார்க்கணுமா, இந்த ஒரு நிமிஷம் உள்ள பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரிசப்ஷன்ல சொல்லவும், அப்புறம் பார்த்தா தமிழ்ச்செல்வி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தமிழும் மோகனாவும் பார்த்தா உள்ள போய் உட்காராங்க. வணக்கம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், வாங்க மேடம், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, போன தடவை பாட்டி மட்டும் தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் சொல்லவும், அத்தை இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, அதான் நான் தமிழ் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும், சரிம்மா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா உள்ள கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் இதுல குழந்தைய பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும், நீங்க இந்த மானிட்டர்ல குழந்தைய பார்க்கலாம், தமிழ்ச்செல்வியை உள்ள நாங்க ஸ்கேன் பண்றது இந்த மானிட்டர்ல தெரியும், குழந்தையோட மூமெண்ட்லாம் அதுல தெரியும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவோம். சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி மோகனாவும் பார்த்தா ஆர்வமா உட்காந்துருக்காங்க. இங்க தமிழை உள்ள கூட்டிட்டு போய் டாக்டர் ஸ்கேன் பண்றாங்க. வழக்கம் போல பார்த்தா ஸ்கேன் பண்ணையில அதுல 2 குழந்தைங்க தெரியுது. இது டாக்டருக்கு தெரியும், தமிழுக்கு தெரியாது, மோகனாவுக்கும் தெரியாது. டாக்டர் பார்த்தா மோகனாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மானிட்டர்ல பார்த்தா இங்க மோகனா பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. என்ன இந்த பக்கம் குழந்தை தெரியுது, அந்த பக்கமும் குழந்தை தெரியுது, 2 குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி மோகனா அதிர்ச்சியில பாக்குறாங்க. கடைசியில பார்த்தா 2 குழந்தையுமே நல்லா தெளிவா தெரியுது. அப்ப தமிழ் வயித்துல ரெட்டை குழந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா டாக்டரும் செக் பண்ணிட்டு வராங்க. உள்ள தமிழ்ச்செல்வி இருக்காங்க. டாக்டர் இதுல 2 குழந்தைங்க தெரியுது அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும், ஆமா மேடம் 2 குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரியே டாக்டரும் பார்த்தா 2 குழந்தை தான் அப்படின்னு சொல்லவும், 2 குழந்தையா, தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தை அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்திலேயே அதிர்ச்சியிலையும் பார்த்தா மோகனா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அப்பதான் உள்ள இருந்து வராங்க. டாக்டர் எப்படி குழந்தையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், குழந்தையெல்லாம் நல்லா இருக்கு, கரெக்டானதுக்கு நேரத்துக்கு இந்த டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையெல்லாம் பார்த்தா டாக்டர் எழுதி கொடுக்கவும், இங்க பார்த்தா 2 பேரும் வெளியே வராங்க. மோகனாவுக்கு தெரியுது தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது 2 குழந்தை தானு, ஆனா தமிழுக்கு பார்த்தா தெரியல, ஒரு குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க வெளியில வந்ததுமே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா தமிழை கண்ணத்தெல்லாம் பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னத்து ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், இல்ல தமிழ் நான் மானிட்டர்ல குழந்தைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், சரித்த அதுக்கு ஏன் இப்படி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நான் தடவை வந்தப்ப இப்படித்தான் ஆர்வத்துல ஆசையில இந்த வீட்டு வாரிசை பார்க்க போறேன்ற பாசத்துல வந்தேன், ஆனா அப்ப அது பொய்யா போயிருச்சு, இப்ப நான் வந்ததை விட ரெட்ட மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், ரெட்ட மகிழ்ச்சியா என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், 1க்கு 2 வாரிசு இந்த வீட்டுக்கு பெத்து கொடுக்க போறியே அதை நினைச்சுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும், 2 வாரிசா என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், ஏன் தமிழ் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கற அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும், அத்தை புரியல, ஒரு குழந்தை தானே 2 மகிழ்ச்சின்றீங்களே அதைத்தான் என்னன்னு கேட்கற அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஒரு குழந்தையா, ஓ வயிற்றுல ரெட்டை குழந்தைல இருக்கு அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும், ரெட்டை குழந்தையா என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஆமா தமிழ் டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்கேன் பண்ணையில அந்த மானிட்டர்ல 2 குழந்தை தெரிஞ்சு,
உனக்கு 2 குழந்தைன்ற விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும், என்னத்த சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா தமிழ் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. அதில் பார்த்தா ட்வின் பேபி ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் தமிழுக்கு ஆச்சரியமா இருக்கு. அங்கே பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது இதுவரையே எனக்கு டாக்டரும் சொல்லலை, நானும் ஸ்கேன் ரிப்போர்ட் இதுவரையே பார்க்கவே இல்லை. சரி டாக்டர் தான் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேலே என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி இதுவரையே நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கவே இல்லை. அதான் தடவை வரும்போது அம்மாச்சியும் அம்மாவும் ரொம்ப நேரம் தனியாவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னத்த அப்படி பேசிக்கிட்டு இருக்க போறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இதைத்தான் அம்மாச்சி அம்மாவும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காக போல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏன் ஏன் தமிழ் உனக்கு தெரியாம அத்தை அப்படி பண்ணியிருந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுக்கு தோணுது. சரிங்க அத்தை, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் தமிழும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க.